விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் ஜெபத்தில் எப்படி ஜெபம் இருக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாய் உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஆவி நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவோம். அதே சமயம் உங்கள் ஜெபத்தில் ஒரு விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படிக்காய் விரும்புகிறார். அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உங்கள் ஜெபம் விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நான் நார்மலாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கும் விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் சாதாரணமாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு இது தேவை 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 என்று சொல்லி நார்மலாக ஜெபித்து விட்டு எனக்கு வர முடியும். அதே சமயம் நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன் என்று சொன்னால் ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் போராடி ஆண்டவரிடத்தில் அதை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு விசுவாசித்து ஜெபிக்கிறேன் பாருங்க, அதுதான் விசுவாச ஜெபம். சரி, முதலாவது விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்று சொன்னால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சபையின் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நான் நம்புகிறவனாக இருக்க வேண்டும். ரெண்டாவது அந்த வார்த்தை சொல்லுது, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொன்னால் என்ன? சபையில் ஆத்துமாக்களே இல்லாட்டி கூட ஆண்டவரை ஆத்துமாக்களை கொண்டு வந்து விட்டுன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை யோசிப்பாருங்களேன். நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. குடும்ப பிரச்சனைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போறீங்களா? நீங்கள் விசுவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பிரச்சனையை மாற்றுகிறவராயிருக்கிறார். கடன் பாரங்கள்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கடன் பாரங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். எனக்கு இந்த வியாதி என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது, எனக்கு இந்த வியாதி என்னை அடிக்கடி தொந்தரவு செய்கிறது, என்னால் சரியா ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? உங்க விசுவாசம் உங்களுக்குள் இருந்தா கர்த்தர் உங்களுக்கு வியாதியை குணமாக்கி உங்களை சரியாய் ஜெபிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் என்னால் சரியா பைபிள் படிக்க முடியல, என்னால் சரியா ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க முடியலன்னு சொல்றீங்களா? உங்க விசுவாசம், நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும்னு சொன்னா உங்களுக்கு தேவை விசுவாசம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தணும்னு சொன்னா உங்களுக்கு தேவை விசுவாசம். குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தேவை விசுவாசம். குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தேவை விசுவாசம். என் கணவனுக்காக ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தேவை விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உடனே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். காரணம், விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும்
முடியும், காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் விசுவாசம் இருக்கிறவங்க இடத்துல தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவ்விசுவாசம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் போதகம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6:6 வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய அவ்விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர் உபதேசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசத்தோடு இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும், ஜெபத்துல விசுவாசம் வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுல விசுவாசம் வேண்டும், வாக்கு தத்தத்தில் விசுவாசம் வேண்டும், ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்வார் என்பதில் விசுவாசம் வேண்டும். எனக்கு எல்லா காரியங்களிலும் நான் விசுவாசம் இருந்தால்தான் நான் இயேசுவுக்காக எழுங்க முடியும். எனக்கு எல்லா விஷயங்களிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசம் இருந்தால்தான் ஆண்டவருக்காய் நிற்க முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க ஜெப வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இயேசு ஆராதனைக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை அபிஷேகிப்பா, இயேசுவை நிரப்புவா, இயேசுவின் வல்லமையை நிரப்பும் என்று சொல்லி ஆராதனை நேரத்தில் நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருப்பீங்கன்னா, ஆராதனை நடத்தும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேகத்தை உங்களால் உணர முடியும். செய்தி நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுவா, என்னுடைய பிரச்சனை குறித்து என்னோடு பேசுவா, என்னுடைய போராட்டங்களை குறித்து என்னோடு பேசுவா, என்னுடைய பிரச்சனையை மாற்றுவா, எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருப்பீங்கன்னா, அன்றைக்கு யார் செய்தி எடுத்தாலும் சரி, அந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்க விசுவாச அளவு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தர் மீது விசுவாசம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகையான விசுவாசங்கள் சொல்லலாம். ஒன்று அவ்விசுவாசம், இன்னொன்று விசுவாசம். அவ்விசுவாசம் எப்படி தோன்றும் தெரியுங்களா? ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஜோமனி 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 சோர்ந்து போயிடுவீங்க. சோர்ந்து போயிட்டு என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? இந்த காரியத்தை ஜெபம்னதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி. அப்படித்தான் பிசாசானவன் உள்ள விழுதையை போடுகிறவனாயிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன நடந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றுவார், நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று சொல்லி நீங்க கர்த்தர் மீது விசுவாசம் வைப்பீங்கன்னா, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். யோபு சொல்லும்போது சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் மீது நான் விசுவாசமாயிருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு தூரம் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு காரணம் கர்த்தர். என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். என்னுடைய குடும்பத்தில் உயர்வை கட்டளையிடுவதற்கு காரணம் கர்த்தர். கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே விசுவாசிப்பேன், நான் அவரையே நம்புவேன் என்று சொல்லி யோபு சொன்னார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. யோபு போலவோ உபத்திரவம் இருக்குது, யோபு போலவோ பாடுகள் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் உங்களிடத்தில் இருக்குதா? அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் உங்களிடத்தில் இருக்குதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தா அது தாமதமாகி கொண்டே இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், விசுவாசி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன். நீ விசுவாசி, உன்னை குறித்த
நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன், உன்னை குறித்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். நீ விசுவாசி, நீ விசுவாசி. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். இன்றைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. சரி, விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எபேசியர் 4:11. எபேசியர் 4:11. யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? அந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தில் ஒருமனப்பட்டவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் கடைசி ஒரு சில வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபத்தில் ஒருமனமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர்கள் விசுவாசத்தில் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எதில் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? விசுவாசத்தில் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தில் ஒருமனம் இருக்குதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்கள் 2 பேர் கூடி ஜெபம் பண்ணுறீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே போல விசுவாசத்தில் ஒருமனம் இருந்தால் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டால் என் பிதாவினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுது. விசுவாசத்தில் ஒருமனப்படணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் 2 பேர் ஒருமனப்படணும், அதே சமயம் விசுவாசத்தில் ஒருமனப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விசுவாசத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளில் எப்படி ஆவியானவர் இறங்கி வந்தார் தெரியுங்களா? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். என்னன்னு சொல்லி வாக்கு கொடுத்தால், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், நான் போலேன்னு சொன்னால் அவர் உங்களிடத்தில் வரமாட்டார், ஆகவே நான் போவது நலமா இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரமேறி போனார். பரமேறி போன உடனே இந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக அன்றைக்கு 120 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருந்தாங்க. எப்படி காத்திருந்தாங்க? விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இன்றைக்கு சபையை விழித்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருமனப்பாட்டோடு விசுவாசத்தோடு ஜெபிப்பாயானால் உன்னுடைய சமூகத்தில் உன்னுடைய சபைக்கு இதோ நான் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவேன். ஒரு மனதோடு விசுவாசத்தோடு நீங்க சபையில ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? விசுவாசத்தோடு ஜெபிக்கிற 2 பேரை ஆண்டவர் தேடி வந்து கொண்டிருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே அவங்க நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். 2 பேர் 3 பேர் எப்படி கூடி வர வேண்டும்? ஆண்டவரை விசுவாசித்து கூடி வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை விசுவாசித்து கூடி வரும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க சபையில் எழுப்புதலை தாரும், எங்க சபையில் அசைவை தாரும், எங்க சபையில் ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் ஏன் இன்னும் பதில் கொடுக்கவில்லை, இன்னும் ஏன் ஆண்டவர் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை அக்கிரமமா இருக்கலாம், அல்லது ஒருவேளை விசுவாசத்தில் குறைவு காணப்படலாம். ஆகவே தான் நம்முடைய ஜெபம் இன்னும் பரலோகத்தை அசைக்காமல் இருக்கிறது. நீங்க தானியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி நீங்க வாசிக்க முடியும். ஏன் தானியேல் ஜெபித்த உடனே பரலோகம் தானியேல் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது தெரியுமா? ஒரே ஒரு காரணம், தானியேலின் ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம். தானியேல்
சாமுவேலின் ஜெபம் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம். ஆகவே தான் தானியேல் ஜெபித்தார். பரலோகம் உடனே அவருக்கு உத்தரவு கொடுத்தது. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இன்றைக்கு முழங்கால் படியிட்டால் பரலோகம் எனக்கு திறந்திருக்கிறது, நான் இன்றைக்கு முழங்கால் படியிட்டால் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க திறந்திருக்கிறார், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க ஓடி வருவார், ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேட்க ஓடி வருவார், ஆண்டவரின் பிரச்சனையை மாற்ற ஓடி வருவார், ஆண்டவரின் கண்ணீரை மாற்ற ஓடி வருவார் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? அப்போ விசுவாசம் காணப்பட வேண்டும். ஒரு மனமான விசுவாசம், ஒரு மனமுள்ள விசுவாசம், ஒரு மனதோடு இருக்கிற விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு காணப்படும் சொன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 2 தெசலோனிக்கேயர் 1:3 இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நீங்கள் பெருகுங்கள். நீங்க பெருகுங்க, ஒரு மனமுள்ள விசுவாசத்தில் பெருகுங்க, ஆண்டவருக்காக விசுவாசிங்க, ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வாருங்கிற விசுவாசத்தில் பெருகுங்க, ஆண்டவர் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தில் பெருகுங்க, ஆண்டவரின் குடும்பத்தை மாற்றுவார் என்கிற விசுவாசத்தில் பெருகுங்க, ஆண்டவரின் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்தில் பெருகுங்க. நீங்க பெருகும் பொழுது உங்கள் விசுவாசம் கர்த்தர் பார்த்து அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்காக செய்கிறவராயிருக்கிறார். முதலாவது அவர் ஒரு மனமுள்ள விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, 2வது விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12. அந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தாலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்களேன். இதுவரைக்கும் நான் எத்தனையோ இடத்துல போயிருக்கிறேன், எத்தனையோ செய்தி எடுத்திருக்கேன். இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கும்போது சொன்னால் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன், ஏன் ஆண்டவரை நான் விசுவாசத்தில் போராட வேண்டும், ஏன் ஆண்டவரை நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசத்தில் போராடினால்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ விசுவாசத்தில் போராடினா தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லுகிறார். பவுல் எதற்காக போராடினார் தெரியுங்களா? அநேக காரியங்களுக்காக போராடினார். அவர் அநேக காரியங்களுக்காக போராட்டம் இருந்தது. ஒரு பக்கம் பிசாசினுடைய கிரியைகளை ஜெயிப்பதற்காக போராடினார், மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிப்பதற்காக போராடினார். அதுல ஒரு போராட்டம் விசுவாச போராட்டம். அதனால தான் அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்ச, விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். என்னுடைய போராட்டம் விசுவாசத்துக்கான போராட்டம், நான் விசுவாசத்துக்காக நான் போராடுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசத்திற்காக போராடுறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்க போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை எடுத்து வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னா, யாக்கோபு இரவு முழுவதும் போராடுகிறார். எதற்காக போராடுகிறார்? என் அண்ணங்காரன் போனா என் அண்ணங்காரனை கொன்று போடுவான், ஆகவே இந்த இரவு முழுவதும் நான் ஜெபிக்கட்டும் என்று சொல்லி யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கிறார். போராடி ஜெபித்ததின் விளைவு என்ன? அன்றைக்கு யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். இன்றைக்கு அநேகர் சொல்றீங்க, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க, என் குடும்பத்தில் ஒரு செழிப்பு இல்லைங்க, என் குடும்பத்தில் என்ன போட்டாலும் ஒண்ணுமே இல்லைங்க, நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் எப்படி செலவாதுன்னே தெரியுங்க, எல்லாம் அப்படியே பொத்த பையில போட்ட மாதிரி கீழே போயிட்டே இருக்குதுன்னு
சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்துல போராடு, விசுவாசத்துல போராடு, விசுவாசத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசத்தில் ஆண்டவரோடு போராடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னி, நீ சொன்னதை கொடுக்கிற வரைக்கும் நான் என் ஜெபத்தை நிறுத்த போவது இல்லை. நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவுக்கு நான் என் ஜெபத்தை நான் நிறுத்த போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தில் போராடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க போராட்டம் எதை குறித்து இருக்கிறது? எதை குறித்து நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க? எதை பார்த்து நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க? உங்க போராட்டம் இயேசுவோடு கூட விசுவாசத்திற்கான போராட்டமாக இருக்கும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னால், இயேசு உங்களுக்காக இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க விசுவாசம் எப்படி, உங்க போராட்டம் எப்படி என்பதை யோசித்து பாருங்க. நீங்க விசுவாசத்தோடு போராடும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பாலியாங்கிசோ அவருடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரம்ப காலத்தில் அவருடைய சபைக்கு வந்தது வெறும் 5 பேர். அந்த 5 பேரை வச்சு ஜெபம் பண்ணுவா, பிரசங்கம் பண்ணுவா. எப்படி பிரசங்கம் பண்ணுவா தெரியுமா? 5 பேருக்கு பிரசங்கம் பண்ணும்போது கூட 5000 பேர் 50,000 பேர் உட்கார்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு அவர் எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பார். அதை பார்க்கும்போது அவருடைய மனைவி சொல்லுவாங்க, இருக்கிறது 5 பேர் தான் ஐயா, நீரே ஐயா ஸ்டேஜில் போய் அவ்வளவு தூரம் சத்தம் போட்டு கத்தி கொண்டிருக்க, ஏனையா கத்துகிறீர் என்று சொல்லி கேட்பாங்க. அதற்கு அவர் சொல்லுவா, பாலியாங்கிசோ சொல்லுவாரா, எனக்கு தெரியும் ஒரு நாள் கர்த்தர் என்னுடைய சபையை நிரம்பி வழியத்தக்க அளவுக்கு கொண்டு வருவா. இந்த சபை நான் அவரை விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு அசைவை ஏற்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் இந்த சபையில் ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்க அளவுக்கு ஆத்துமாக்களை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாலியாங்கிசோ பிரசங்கம் பண்ணுவாரா. காலங்கள் சென்றது. நடந்தது என்ன தெரியுமா? பாலியாங்கிசோ ஒரு மனிதரை கொண்டு கர்த்தர் அத்தனை ஜனங்களை, கோடிக்கணக்கான ஜனங்களை கொண்டு வந்தார். உலகிலேயே நம்பர் 1 சபைன்னு சொன்னா அது பாலியாங்கிசோ சபை என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய விசுவாசம், அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் அந்த தென்கொரிய தேசத்தையே அசைத்து போட்டது. இன்றைக்கு உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்க விசுவாசத்துல போராடுறீங்களா? நீங்க விசுவாசத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போராடி ஜெயிக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்க விசுவாசத்துல போராட வேண்டும். விசுவாசத்தில் ஆண்டவரிடத்துல நீங்க ஜெயிக்க வேண்டும். விசுவாசத்தில் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த காரியத்துக்காக நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நீங்க முழுமையாய் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது நான் சொன்ன விசுவாசம் ஒரு மனம் உள்ளதா இருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தில் போராட்டத்தோடு விசுவாசம் இருக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 1 பேதுரு 1:7 வாசிக்கலாமா? 1 பேதுரு 1:7. அந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, உலக வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. ஏன் நல்லா இருக்கிறாங்க? அவங்க சோதனையை ஜெயிக்கிறாங்க. அதனால தான் அவன் என்ன செய்யுது, அவங்களால சாதிக்க முடிகிறது. ஒரு மனிதன் சோதனையை ஜெயிக்காம அவனுடைய வாழ்க்கையில் வளர முடியாது. நீங்கள் உலகத்தானுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சோதனையை ஜெயித்திருப்பாங்க. அவங்க சோதனையெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்வாங்க,
பெரிய அளவில் நீங்கள் சாதிப்பாங்க. அதே போல தான் அந்த இடத்துல சொல்லுது, விசுவாசம் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதே போல உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? சோதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்ம நல்லா விசுவாசிப்போம், நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெயிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவனுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நல்ல விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஒரு சின்ன சோதனை வந்தால் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு இந்த சோதனை வரும், இவ்வளோ பெரிய சோதனை வரும்னு எதிர்பார்க்கலைங்க, ஆண்டவனுக்கு இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்துட்டாருங்க, ஆண்டவனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டாருங்க, ஆண்டவனுக்கு இப்படிப்பட்ட சோதனை கொடுத்ததுனால தான் நான் பின்வாங்கி போனேங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசானவன் அந்த சோதனையை கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? நீங்க என்ன காரியத்துக்காக நீங்க விசுவாசி ஜெபம் பண்றீங்களோ அந்த காரியம் நடக்காத மாதிரியே அவன் கொண்டு போவான். அந்த காரியம் நடக்க வாய்ப்பில்லாத மாதிரியே அவன் கொண்டு போவான். நீங்க எந்த காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல பலமா விசுவாசிச்சு நல்லா போராடி ஜெபம் பண்றீங்களோ அந்த காரியத்துக்கு ஆப்போசிட்டான காரியங்களை பிசாசு கொண்டு வருவான். கொண்டு வந்தவுடன் என்ன சொல்லுவோம்? ஐயோ, என் விசுவாசத்தில் இதுக்கு மேல் நம்ம ஆண்டவர் விசுவாசித்து ஜெபம் பண்ண முடியாதுங்க, இதுக்கு மேலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்க முடியாதுங்க, நானும் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டேங்க, நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்து சோர்ந்து போயிட்டேங்க, இதுக்கு மேலே என்னால் விசுவாசித்து ஜெபிக்க முடியாதுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பார். பிசாசானவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? நீ இப்படி செய்யாத, இது நடக்காது, அதற்கு சாத்தியம் கிடையாது, இந்த ஊழியம் எழும்பாது, இந்த காரியங்கள் செய்ய முடியாது என்று சொல்லுவது பிசாசு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசி, நீ விசுவாசி, உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்வேன், நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசி, நீ என் வார்த்தையை விசுவாசி, உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீங்க சொல்லலாம், பிசாசு என்ன சொல்லுவான்னு தெரியுமா? நீ சபையின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுற, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுற, தேசத்தில் எழுப்புதல் வராது என்று சொல்லுகிறவன் பிசாசு. ஆண்டவர் சொல்லுவார், நான் சொன்னதை செய்வேன், நான் சொன்னதை செய்வேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுவார். உங்க விசுவாசம் யார் மேல் இன்றைக்கு இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்க விசுவாசம் இன்றைக்கு யார் மீது காணப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்க. உங்க விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்குன்னு சொன்னா உங்க விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்படுகிறவராய் இருக்கிறார், உடனே அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க விசுவாசம் யார் மேல் இருக்கிறது? நீங்க சொல்லலாம், என் குடும்பத்தில் பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேங்க, என் குடும்பத்தில் போராட்டத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேங்க, என் குடும்பத்தில் ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே இதுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரியே இருக்குதுங்க, ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நீங்க அதையும் தாண்டி ஆண்டவர் செய்வா, என் குடும்பத்து பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவா, என்னுடைய பிரச்சனைகள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, எனக்கு அற்புதத்தை செய்கிறவர் என் ஆண்டவர் என்று சொல்லி உங்க விசுவாசம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் ஆயிருக்கிறார். அன்றைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எப்படி விசுவாசம் தெரியுமா? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் உடனே சுஸ்தமாவேன், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுஸ்தமாவேன் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. ஆகவே அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட
தொட்ட உடனே இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. இயேசு கிறிஸ்து திரும்பி கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். யார் என்னை தொட்டது? யார் என்னை தொட்டது? எனக்குள் இருந்து ஒரு வல்லமை பாய்ந்து போய் அந்த ஸ்திரீ யாரோ ஒருவரை குணப்படுத்துகிறது. யார் என்னை தொட்டது என்று சொல்லி கேட்கிறார். அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நான் தான் உம்மை தொட்டேன் என்று சொல்லுகிறார். சொன்னதுக்கு உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போய் வா என்று சொல்லுகிறார். உங்களை விசுவாசத்தை பொறுத்து தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். என் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் செய்ய மாட்டேங்கிறாருங்க. என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கலைங்க, என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கலைங்க, என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு இல்லைங்கன்னு சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசி, என்னை விசுவாசி, என்னை விசுவாசி. நான் உனக்கு இருக்கிறேன் என்று விசுவாசி. உனக்காக நான் வழக்காடுகிறேன் என்று விசுவாசி. உனக்காக நான் இருக்கிறேன் என்று விசுவாசி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசம் யார் மீது வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு சிலர் மனுஷர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிற, இந்த மனுஷனுக்கு இதை செஞ்சிருவான், எனக்கு இந்த மனுஷனை நம்புறேன், இவ்வளவு பெரிய ஆட்களை நம்புகிறேன், இவர்கள் எனக்கு அதை செய்து விடுவார்கள் நம்பினீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. உங்க விசுவாசம் கர்த்தர் மீது இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்கள் விசுவாசம் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. உங்க விசுவாசம் உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. உங்க விசுவாசம் யார் மேல இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நீங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம முதலாவது ஒரு மனமுள்ள விசுவாசம், இரண்டாவது போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசம், மூணாவது சோதிக்கப்பட்டாலும் நான் ஜெயிக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடிச்சோம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பாருங்க. இன்றைக்கு அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. என்னை நம்பி வந்தையல்ல, இன்னைக்கும் விசுவாசத்தை விட்டுறாதன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த போராட்டம் இருக்குது ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற மாத்திருவீங்கன்னு. நான் விசுவாசிக்கிறப்பா, நான் உங்களை தான்ப்பா நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான்ப்பா என் பட்சத்தில் இருக்கிறீங்க, எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வாயினால் அறிக்கையிட்டு விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் அற்புதத்திற்காக நான் ஜெபிக்கிறப்பா, நீங்க அற்புதத்தை செஞ்சிடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறப்பா, என் குடும்பத்தில் அற்புதத்தை செஞ்சிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறப்பா, என் குடும்பத்தில் அதிசயத்தை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறப்பா, ஏசப்பா என் கடன் பாரங்களை மாத்திட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறப்பா, என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நான் அநேக நாட்கள் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, என் ரட்சிப்பு, ஆண்டவரே குடும்பத்தோட ரட்சிப்பு உங்க கரங்களில் இருக்குதுப்பா, நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தில் ரட்சிப்பை அனுப்பும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கும்படிக்கா இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அற்புதம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு அதிசயம் வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும், என்னுடைய போராட்டங்கள் மாற வேண்டும், இன்றைக்கு எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படிக்காய் வந்திருக்கிறார். ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொருவரையும்